வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. உச்சநீதிமன்றத்தில் இன்று வந்த மிக முக்கியமான வழக்கு, தமிழ்நாடு அரசினுடைய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு அனுப்பிய அந்த 10 மசோதாக்களையும் ஆளுநர் நிறுத்தி வச்சது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சதெல்லாம் செல்லாது. அந்த 10 மசோதாக்களுமே ஒப்புதல் கொடுப்பதாக உச்சநீதிமன்றமே அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் எல்லாம் கிடையாது அப்படின்னும் அறிவித்திருக்கிறது. இந்த விவகாரங்களில் ஆளுநர் எந்த அளவுக்கு ஒரு காலத்தை எடுத்துக்கலாம், 1 மாதத்திலிருந்து 3 மாதம் வரை மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர காலத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னும் இந்த தீர்ப்பு கூறுகிறது. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவமான தீர்ப்பு அப்படின்னு தமிழக அரசு, திமுக எல்லாம் இதை கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் இது எல்லா மாநில ஆளுநர்களுக்கும் பொருந்தும், சட்டமன்றங்களுடைய ஜனநாயக மாண்பை காக்கக்கூடிய ஒரு தீர்ப்புன்னு தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். இந்த தீர்ப்புக்கு பிறகு ஆளுநருக்கும் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கடிவாளம் முடிவுக்கு வருமா மோதல் அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தங்களோடு நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு எஸ்.ஆர்.எஸ். இப்ராஹிம் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு டி.டி.எஸ். ரவிச்சந்திரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு டி.டி.எஸ். ரவிச்சந்திரன், ஆளுநருக்கு இந்த தீர்ப்பு பெரும் பின்னடைவு இல்லையா? எல்லா விவகாரத்தில் அவர் நிறுத்தி வச்ச 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருக்கு வீட்டோ அதிகாரம் கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. இல்லை, அவர் வீட்டோ அதிகாரம் இருக்குதுன்னு என்றைக்குமே சொன்னதில்லை. ஆனால் இதை 142 கொண்டு வந்தது உண்மையிலே ஒரு சாமர்த்தியமான ஒரு விஷயம். அதுக்கு ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அந்த 7 பேர் விடுதலை பிரச்சனையில் இதே விஷயத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் திமுக அந்த பேரறிவாளன் ஐயா வழக்கில் அதை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக உள்நாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அப்போ நடந்தது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் இவங்க மசோதாக்கள் நிறையா பெண்டிங் இருக்குது, மக்கள் விஷயமாக எதையுமே முடிவெடுக்க முடியல, சாமானிய மக்கள் பிரதிநிதிகள் தானே முடிவெடுக்கணும், அது எப்படி ஒரு நியமிக்கப்பட்ட ஒருத்தர் பண்ணுவாருங்கிற மாதிரி திசை திருப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னென்னா, 10 மசோதாக்கள் எல்லாமே யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது. அதில் முதலமைச்சர் கூட வேந்தராகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிற அந்த மசோதாக்கள் மட்டும்தான் நின்றுருக்கு, வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய எதுவும் நிற்கலைங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ பொதுவாக ஒரு சுப்ரீம் கோர்ட் இது ஒரு தெளிவு. ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்சர்வேஷன் கொடுத்தப்பவே நிறைய மசோதாக்களுக்கு நீங்கள் ஒப்புதல் தரீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஆளுநர் அப்போ நிறைய மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தார். நிதி மசோதாவை அவரால் நிறுத்தி வைக்க முடியாது. இல்லை, அப்போ அவர் கொடுத்த மசோதாக்கள் 80, 90, 60, 50 இல்லை, உங்களுக்கு தெரியும். இந்த 10 தவிர மற்ற கையில் இருந்த ஒரு 6, 7 மட்டும்தான் அவர் மசோதாக்களுக்கு இது கொடுத்தாரு. அதில் நிறைய விஷயங்கள் உள்ளாட்சி சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த மசோதாவும் ஆளுநரால் எந்த காலத்திலும் நிறுத்தி வைக்கப்படலை. அதுக்கப்புறம் இது நடந்ததுங்கிறது தெரியும். உடனே ரம்மியை நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம், ரம்மி இப்பயும் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சாவி எண்ணிக்கை மட்டும் அதில் மட்டும் சேர்க்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுன்னா, காங்கிரஸில் ராஜீவ்காந்தி ஐயா எப்படி ஷாபானு கேஸில் 25 ரூபா அந்த 4 குழந்தையை பெற்ற பெண்ணுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கு, சுப்ரீம் கோர்ட் கொடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுதளித்தாரோ, அப்படி பிஜேபி பண்ணுமா கேட்டால் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாது. அதே மாதிரி காங்கிரஸ் அரசுகள் சபரிமலை விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது அதை செயல்படுத்தாமல் இருக்கிறதுங்கிற ஒரு விஷயம் பிஜேபி பண்ணுமான்னு கேட்டால் அப்படி அது பண்ணாது. சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அது பொதுவாக கம்யூனிஸ்ட் அரசு செயல்படுத்துச்சுன்னு காங்கிரஸ் எதிர்த்து போராடினாங்க. இல்லை பாருங்க, பிஜேபிக்கு தான் நாங்கள், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு மாநிலம் சொல்லும்போது, பரவாயில்லைங்கண்ணா நீங்கள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் பயிர் காப்பீட்டை எடுக்காமல் நிவாரண நிதி கொடுத்து ஓட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பிஜேபி முடிவு எடுக்காது. பிஜேபி ஒரு முடிவு எடுத்ததுன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டை மதித்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் வரும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நீதிமன்றம் மசோதாக்களை நிறுத்தக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு, அந்த மசோதாக்களின் காரணம் என்ன, எதுக்காக ஆளுநர்
கல்விக்குள்ள அரசியல்வாதிகள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாருங்கிறத வந்து பார்க்காமல் ஒரு முடிவு எடுத்தது. ஆளுநர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவரா? ஆளுநர் அரசியல்வாதி இல்லை. ஆளுநர் கண்டிப்பா அரசியல்வாதியா இருக்க முடியாது. ஏன்னா நீதிபதிகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வக்கீல் இல்லை. நீதிபதிகள் வக்கீல் இல்லைங்கிற மாதிரி ஆளுநர்கள் அரசியல்வாதிகள் இல்லை. அதாவது நான் பிஜேபி அரசை மட்டும் வைத்துக்கொண்டு பேசுறேன், நீங்க 60 ஆண்டு கால காங்கிரஸை வைத்துக்கொண்டு பார்த்துடக்கூடாது. ஏன்னா இந்தியா மாறி இருக்கிற அடிப்படையிலேருந்து தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசணும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அதனுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் நீதிமன்றத்துக்கு இல்லை. ஒரு இது பிரச்சனையா, அப்படியா, நீ நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதோடு அது நிறுத்திக்கிச்சு. ஆனால் இதனால் என்னென்னலாம் பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டால், கல்விக்குள் வந்து அரசியல்வாதிகள் தான் எல்லா விதத்திலையும் வரப்போறாங்கிற சிக்கல் வரும். அதை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு முதல்ல இல்லை சார், ஏற்கனவே 2 மாநிலங்கள் இதெல்லாம் அமல்படுத்தப்படும். அங்கே எல்லாம் எது வேந்தர்கள் தான் சட்ட சிக்கலோட தான் இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நம்ம பலமுறை சொல்லிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விவாதங்கள் வரும்போதே நாம் வந்து கருணாநிதி ஐயா பேசிய ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னோம். நெஞ்சுக்கு நீதி 4ஆம் பாகத்தில் அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தார் ஜெயலலிதா அம்மாவுக்கு. என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, முதல்வர் வேந்தராக இருக்கக்கூடாது. ஏன்னா முதல்வர் இன்னைக்கு முதல்வராக நாளைக்கு இல்லாம போகலாம். கல்வி வந்து அதனால பாதிக்கப்படக்கூடாது. தேர்தல் நடக்கிற வரைக்கும், அடுத்த ஆள் வர வரைக்கும் அது பாதிக்கப்படக்கூடாது. அதனால இது வந்து ஆளுநர் இருப்பது தான் சிறந்ததுன்னு கருணாநிதி ஐயா சொன்னதை நம்ம வந்து அப்போ எடுத்து சொன்னோம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நாளைக்கு எந்த மசோதாக்கள் வந்தாலும் பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், உதாரணத்துக்கு 70 சீட்டு கொடுக்கலன்னா பாராளுமன்ற தேர்தலே தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்னு ஒரு மசோதா வரலாம். இல்லை, நான் கேட்குறேங்க. ஏன்னா வரிகொடா இதை பற்றி முதல்வர் ஐயா பேசியிருக்காரு. நாளைக்கு ஒரு மசோதா வருது, தமிழ்நாட்டிலிருந்து இந்திய பேரரசுக்கு எந்த வரியும் போகாதுன்னு ஒரு மசோதா போகுதுன்னா கவர்னர் என்ன பண்ணணும்? ஐயோ 29 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கையெழுத்து, 29 நாள் ஆயிடுச்சுன்னு கையெழுத்து போட்டு பாருங்க. படிப்பு மட்டும் என்ன, எஜுகேஷனும் கன்கரன்ட் தானே, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லையே. ஸோ நாளைக்கு எந்த விதமான மசோதா வந்தாலும் 30 நாளில் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் ஏன் எடுத்திருக்க கூடாதுன்னா, கோர்ட்டு தனக்குத்தானே ஒரு முடிவு எடுத்திருக்கணும். எந்த வழக்காக இருந்தாலும் நான் 450 நாளில் முடிப்பேன், 4500 வாய்தால இழுத்தடிக்க மாட்டேன், நான் வந்து 45 நாளில் இந்த மாதிரியான வழக்குகளை முடிப்பேன்னு தனக்குத்தானே ஒரு சுய இது பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் தன்னை எப்போதுமே மேலா நினைக்கிறதுனால கவர்னரை வந்து சாதாரணமாக நினைச்சிருச்சு. இதுல ஒரு கோடிக்கணக்கான வழக்கு இருக்கு சார். ஆளுநர் கிட்ட எத்தனை மசோதா? 5000 மசோதா இருக்கா? ஐயோ, அப்படித்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 2 வருஷம் முன்னாடி. நாங்க தான் எடுத்து சொன்னோம். எடுத்து சொன்னோம். இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரே ஒரு தவறு தான், ஒரு சின்ன ஸ்லிப் ஆளுநர் விஷயத்துல. அன்னைக்கு வந்து அதை திருப்பி கொடுக்காமல், சனிக்கிழமை உடனே சட்டசபை கூடிச்சு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருப்பி அனுப்பிச்சாரு. சட்டசபை சனிக்கிழமை அன்னைக்கு கூடி ஃபுல் ஸ்டாப் காமா மாறாமல் திருப்பி அனுப்பிச்சாங்கிற அந்த பிரச்சனை இருந்ததில்ல. அதுக்கு பதிலாக அன்னைக்கு அவர் ஜனாதிபதியை கிட்ட அனுப்பியிருந்தா ஜனாதிபதியை கேள்வி கேட்கக்கூடிய தன்மை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்திருக்காது. ரொம்ப ஈஸியாக முடிச்சிருந்திருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன ஸ்லிப்புங்கிறத தவிர வேற எதுவும் இல்லை. ஆனால் நாளைக்கு கடிவாளம் ஸ்லிப் அப்படின்றீங்க, இது ஸ்லிப் தான். ஏன்னா பாராளுமன்றம் இருக்கவே இருக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நீதிமன்றம். ஏன்னா இதுல தலையிடாது பிஜேபி. நீங்க பாருங்க, பாராளுமன்றம்னு சொன்ன வழியே பிஜேபின்னு சொல்லல, 543 சொன்ன வழியே 290 சொல்லல. ரொம்ப முக்கியமா புரிஞ்சு 760 பார்க்கணும் சார். 760 நிமிடம் பேசும், சும்மா பேசாதன்னு சொன்னா இன்னொரு ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுவோம். இல்ல சார், மற்ற விருந்தினர்களுடைய பார்வை நிறைய பேசுவோம். திமுக தரப்புல இருந்து திரு சரவணன் வழக்கறிஞர், செய்தி தொடர்பாளர் கூட. திரு சரவணன், இந்த தீர்ப்பு உங்களுக்கு கொண்டாடத்தக்க ஒரு தீர்ப்பு, வரலாற்று முக்கியத்துவமான ஒரு தீர்ப்புன்னு பார்க்கப்பட்டால், அவர் கேட்கறது இப்போ ஆளுநர்களுக்கு இது வந்து ஒரு பதற்றத்தை கொடுத்துறாதா? அடுத்து எந்த மசோதா வந்தாலும் கையெழுத்து போட்டு மேலே அனுப்பணுமா? அதில் திரும்ப ஒரு சட்ட சிக்கல் வந்துடாதான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நீதிமன்றத்தை பற்றி பேசுவதற்கு அங்கே இருக்கிறவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீதிமன்றத்தில் ஏன் வழக்குகள் வாய்தா வாங்குறாங்க, ஏன் வந்து நீதிமன்றத்தில் வழக்குகள் வந்து தேங்குதுன்னா அதற்கு வந்து நீதிபதிகள் காரணம் கிடையாது. இப்படி முட்டாள்தனமா பேசுறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க அதை வந்து அனுமதிக்க கூடாது. நீதிமன்றங்களை இப்படி அவமதிப்பதை அனுமதிக்க கூடாது. நீதிமன்றத்தை பத்தி வழக்கறிஞராக நீதிமன்றத்தை இப்படி எல்லாம் நையாண்டி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. போறவங்க வரவங்க எல்லாம் நீதிமன்றத்து மேல இப்படி எல்லாம் பேச முடியாது, பேசக்கூடாது. இல்ல விஷயத்துக்கு வந்துங்க. இல்ல அவருடைய தராதரம் என்ன? இல்ல ஜட்ஜ்மென்ட்க்கு டைம் ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படினு கேக்குறேன். ஒரு நிமிஷம். இல்லங்க, அது இல்ல, இவரே எவ்வளவு கேஸ் இருக்கு நான் சொன்னேன். சட்ட புலியா இவரு
இவர் நீதிமன்றத்தை அதான் சொல்றேன், இது மாதிரி பொது விவாதங்கள்ல தயவு செய்து நீதிமன்றங்கள் மேல இப்படிப்பட்ட தரம்கிட்ட விமர்சனங்களை வைப்பதை தவறுங்கள். அதுதான் ஜனநாயகத்திற்கு நல்லது. இப்போ அடுத்து விஷயத்துக்கு வருவோம். இப்ப முக்கியமா என்ன அப்படின்னா, ஆளுநருக்கு வந்து இது வந்து ஒரு சமட்டி அடி. ஆளுநரை விட பாஜக ஆளுநரை வைத்து எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள்ல எல்லாத்துலயுமே அரசியல் செய்ய நினைத்த பாஜகவிற்கு இது சமட்டி அடி. நிஜமாவே இந்த ஆளுநர் மானம் ரோஷம் இருக்கக்கூடியவராக இருந்தால் இந்த தீர்ப்பு வந்த அடுத்த நிமிடமே ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாட்டை விட்டு கிளம்பி இருப்பார். ஆனா பாஜக RSS கைக்கூலிகளிடம் இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஐயா, இதை விட ஒரு கிரேட்டர் இண்டேக்மெண்ட் யாருக்கும் தேவையே கிடையாது. யாரும் வந்து இதை விட மோசமாக ஒரு ஆளுநருடைய நடத்தையை பற்றி யாரும் இவ்வளவு மோசமாக விமர்சித்திருக்கவே முடியாது. வரலாற்றிலேயே இல்லாத வகையாக என்ன அப்படின்னா 10 சட்டங்களுக்கு வந்து we have deemed assent கொடுத்திருக்காங்க அவங்களுடைய அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை யூஸ் பண்ணி. சோ இப்படி ஒரு சூழ்நிலையில இவர்கள் ஏன் இன்னும் இந்த பதவியில் இவர் ஒட்டி கொண்டிருக்கிறார்? எதற்காக இன்னமும் ஒட்டி கொண்டிருக்கிறார்? இவரால தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது. இவரால வந்து அதை நீங்க தார்மீகமா கேட்கலாம். இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்றதுக்காக இவர் ரிசைன் பண்ணணும்னு நீங்க சொல்ல முடியுமா? இல்ல அதுதான் சொன்னேன், மான ரோஷம் இருக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் ஒரு இல்ல இது என்ன வார்த்தை என்னங்க இருக்கு? இதை விட உச்ச நீதிமன்றம் சமட்டி அடி போல அடிச்சிருச்சு, அதை விட என்னங்க பெரிய வார்த்தை இதெல்லாம்? இல்ல இது சர்க்கிள் அப்படின்றாரு சார். இல்ல நான் கடிவாளமான்னு கேட்ட சர்க்கிள் அப்படின்றாரு ரவி அப்படின்னு சொல்லி அவர் பேசுறதெல்லாம் யாரும் பதில் சொல்ல முடியாதுங்க. அதாவது முக்கியமா என்ன அப்படின்னா, ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல இந்தியா இஸ் a constitutional democracy which is supreme அப்படின்னா நம்முடைய அரசியலமைப்பு தான் முக்கியம், அரசியலமைப்பு தான் சுப்ரீம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், அதை தூக்கி போட்டு மிதிப்பேன், அதற்கு எதிராக செயல்படுவேன், சட்ட விரோதமாக செயல்படுவேன்னு சொல்லி ஓபன் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதற்கு எல்லாமே வந்து ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறது. இதுல முக்கியமா நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் திராவிட மாடல் நாயகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்தியாவிற்கே வழிகாட்டியாக மாறி இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் 27% ரிசர்வேஷன், ஓபிசி ரிசர்வேஷன், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஓபிசி மாணவர்களுக்கு அந்த ஆல் இந்தியா கோட்டா மெடிக்கல் சீட்ல அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு மாநில உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலையில யாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில பாஜகவிற்கு பாடம் எடுத்திருக்கிறார். பாஜக பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்ல ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன் சரவணன். இல்ல இந்த தமிழக அரசு தொடர்ந்த வழக்குல அந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்ததா ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்றாங்க. இன்னும் பல மாநிலங்கள் தெலுங்கானா, கேரளா, பஞ்சாப், ஆல்ரெடி பஞ்சாப் ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்துருச்சு. இது போல ஒவ்வொரு மாநிலத்துக்கான கேஸும் வேற இல்ல, அதோடைய மெரிட்ஸ் வேற, அதோடைய கிரவுண்ட்ஸ் வேற. இல்ல அதாவது இந்த இதுல மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன சட்டத்தை எழுதி அனுப்பினாலும் அதுல கையெழுத்து போட வேண்டிய கட்டாயம் ஆளுநருக்கு. அதுதான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. என்ன சட்டம் போட்டாலும் அதுல கையெழுத்து போடணும். உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, பாக்கெட் வீட்டோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்கெட் வீட்டோ அப்படின்னா வீட்டோ பவர்னா என்னன்னு தெரியும், எல்லாத்தையும் வந்து நிறுத்தக்கூடிய அதிகாரம். அது ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநர் இஸ் நாட் a சூப்பர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற அந்த முக்கியமான சட்ட கருத்துரையை மீண்டும் ஒரு முறை இதை வந்து பல வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. அதை விட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆளுநருக்கு. நீங்க வந்து ஒரு மாசத்துல நீங்க கொடுத்தாக்க வேண்டும். சாதாரண சட்டம் நீங்க வித்ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா 3 மாதங்கள்ல உங்களுடைய கருத்துரையை நீங்கள் சொல்லியாக வேண்டும். அதற்கு மேல டிலே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இதை நீங்கள் எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும். ஆளுநர் எத்தனை ஆண்டு காலமா ஊறுகா போட்டுட்டு இருந்தாரு எல்லா சட்டத்தையும். ஏதோ பெரிய அவர்தான் பெரிய ஞானி மாதிரி. அங்க உச்ச நீதிமன்றத்திலே அப்படிதான் ஞானி மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சட்டத்துக்கு புது புது விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். வழக்கெல்லாம் வெறும் விளக்கன்னதான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. சரி, கேட்போம். திரு எம். குமார் இணைந்திருக்கிறார், வலதுசாரி ஆதரவாளர். திரு குமார் வணக்கம். ஆளுநருக்கு பின்னடைவு அப்படின்னா இது மத்திய அரசுக்கு பின்னடைவு இல்லையா? மத்திய அரசுக்கு பின்னடைவு அப்படின்னா பாஜகவுக்கு பின்னடைவு இல்லையா? பாஜகவுக்கும் பின்னடைவு இல்லை, திமுகவுக்கும் பின்னடைவு இல்லை. ஏன்னா திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது,
பாஜக 13 மாநிலத்தில் நேரடியாகவும் கூட்டணியாக ஒரு 7 மாநிலத்தில் ஆக 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது. அது இல்லை பிரச்சனை. இப்போ ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஒரு லா மேக்கிங் பாடிக்கு சுப்ரீம் லா மேக்கிங் பாடி சுப்ரீம்னு சொல்வார்கள். லா மேக்கிங் பாடியினுடைய வேலையை இன்னைக்கு நீதிமன்றம் எடுத்து பறித்து அறிவித்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் அதை. ஏனென்று சொன்னால் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இந்த மூணுக்கும் தனித்தனி அதிகாரங்கள். பாராளுமன்றம் சட்டம் இயற்ற வேண்டியது, இயற்றிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது எக்ஸிக்யூட்டர்ஸ். ஜுடிஷியரி வந்து சட்டத்தின்படி இல்லை என்றால் அதை கண்டறிந்து சூமோட்டோவாக கூட எடுத்து விசாரித்து தண்டித்து விளக்கமளிக்க வேண்டியது. அதை தவிர தானாக ஒரு விதியை உருவாக்குவதற்கோ தானாக எதையாவது ஏற்படுத்துவதற்கோ அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. ஒப்புதல் கொடுத்தது சொல்றீங்களா? இல்ல ஒப்புதல் கொடுத்தது சொல்றீங்க, மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்த தப்புன்னு சொல்ல வரீங்களா? நீதிமன்றம் கொடுத்தது ஒப்புதல் கொடுத்தது ஒரு தப்பு. ஒப்புதல் கொடுத்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லி இருக்கிறது. ஒப்புதல் இதை ஃபுல்லா படிச்சா தான் தெரியும். இன்னைக்கு நைட்டு வந்து பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக முதல்வர் ஆயிடுவாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு சார். அது தகவல் சொல்றாங்க. எனக்கு ஆர்டர் எல்லாம் படிக்காம எதையும் சொல்ல முடியாது. எனக்கு நிறைய பொய்கள் தான் உண்மையை விட அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அதை நம்பி எதுவும் பேச முடியாது. அப்ப நான் பொதுவா என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிலை வந்து அதாவது லா மேக்கிங் பாடியுடைய அதிகாரத்தை நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. 2 நீதிபதிகள் எடுத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் போன வாரத்தில் 100 கோடி ரூபாய் கேஸ் ஒன்று நடந்தது 10 நாளைக்கு முன்னால. ஒரு ஜட்ஜி அவர் சரியில்லைங்கிறதுக்காக அப்போ ஜட்ஜியே தேவையில்லைன்னு முடிவெடுத்த மாதிரி தான் இந்த முடிவு. செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டியிருக்காங்களே தவிர செருப்பை மாற்றணும்னு நினைக்கல சார். இது வெறும் தமிழ்நாடு இல்ல சார், தமிழ்நாடு கேஸ் மட்டும் இல்ல சார். ஒரே நிமிஷம், கேரள ஆளுநர் கேஸ்ல இது நடந்தது, பஞ்சாப் ஆளுநர் கேஸ்ல நடந்தது. இப்ப திரும்ப ஒரு ஆளுநர் கேஸ் வரப்போ இந்த கடிவாளம் இன்னும் கடினமா இருக்கு. அதுக்கு கண்டிப்பா இருக்கு. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்றால், சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் 1946, 49 எல்லாம் சட்டத்தில் அதில் இருந்தவங்க எல்லாம் பெரிய மேதைகள், பாரிஸ்டர்ஸ், எல்லாருமே சட்டம் படித்தவர்கள், சட்ட நிபுணர்கள், தேசபக்தர்கள். நாட்டுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன நலன், அந்த நலன்ல ஒரு துளி கூட காம்ப்ரமைஸ் பண்ணாத தலைவர்களாக இருந்து வகுத்த காலம் அது. இப்போதைக்கு அப்படி இல்லை. இப்போ இன்னைக்கு நான் வெளிப்படையா சொல்றேன், பிஜேபியில அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய வில்சன் இருக்காரு, வில்சனை நான் பாராட்டுறேன், அவருடைய திறமையை நான் பாராட்டுறேன். ஏன்னா அவர்கள் வந்து இந்த ஒரு வழக்கை சீனியர் அட்வொகேட்டை கொடுத்து கேஸ் நடத்தணும்னா அதற்கு அவர்களை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கணும். அதே சமயத்தில் நுணுக்கங்களை எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் அவர் நல்லா பண்ணுவார். அதனால பண்ணியிருக்கார், ஜெயிச்சிருக்கார். இது மாநிலத்துக்கு கிடைத்த வெற்றியா இருந்தாலும் கூட பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு, லா மேக்கிங் பாடிக்கு பெரிய தோல்வி. அதை வந்து நீதிமன்றம் வந்து நீதித்துறை வந்து லட்சுமண ரேகையை தாண்டி இந்த 2 பேரும் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது கண்டிப்பாக மறு ஆய்வுக்கு போகும் அல்லது அரசியல் சாசன பெஞ்சுக்கு கண்டிப்பாக போகும். அப்படி இல்லை என்றால் எதிர்காலத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏற்கனவே 356 ரீபோசிஸ் பண்ணணும்னு நான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சட்டத்தின் ஆன்மா என்கிற நூலை எழுதி அதன்படி நான் நிறைய ஆய்வுகளை செய்திருக்கிறேன். அந்த இந்த விஷயங்கள் வந்து மிக தவறானது. நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை நம்ம ஏற்க முடியாது என்று சொல்ல முடியாது, ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இருப்பினும் அந்த தீர்ப்பில் திருப்தி இல்லை என்பது என்னுடைய வாதம். ஓகே சரவணன், சுருக்கமா நான் இப்ராஹிம் இல்ல சுருக்கமா என்னன்னா அதை திருப்பி மீண்டும் சொல்ல வலியுறுத்த விரும்புவது என்ன அப்படின்னா, இந்தியாவுல வந்து எந்த அமைப்பும் வசதி கிடையாது. எக்ஸிகியூட்டிவ் வசதியானா கிடையாது, லெஜிஸ்லேச்சர் வசதியானா கிடையாது, ஜுடிஷியரி வசதியானா கிடையாது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல எது வசதினா கான்ஸ்டிடியூஷன். We are a constitutional democracy. சோ நீங்க வந்து இந்த அமைப்பு வந்து இது பண்ணிடுச்சு, இது பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானது கிடையாது. அவர் கேக்குறது ஓகே, கான்ஸ்டிடியூஷனே வந்து லா மேக்கிங் பாடிஸ் மாற்றி அமைக்கலாம் இல்லையா? பிரேம் பண்றது யாரு? லா மேக்கிங் பாடி. கான்ஸ்டிடியூஷன் அதை எப்படி நீதிமன்றம் எடுத்துக்க முடியும்னு கேக்குறார். லா தட் இஸ் சுப்ரீம். Who is the final arbiter? ஒரு பிரச்சனை வரும்போது who is the final arbiter? The final arbiter is the Supreme Court. தப்பு செய்தா கண்டிக்க வேண்டியது. ஆமா, ஒரே நிமிஷம். தப்பு செய்தால் தண்டிக்க வேண்டிய உரிமை அதிகாரம் ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க பேசும்போது கேட்டுட்டு இருந்தேன். as soon as possible னா 2 வருடங்கள் நான் ஊறுகாய் போட வேண்டும் சொல்றது as soon as possible. அது தவறு இல்லையா? அந்த தவறுக்கு தான் இன்று குட்டி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இப்படி நீங்கள் வந்து தவறு செய்ய முடியாது, தவறு ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி கேப்போ ஒரே நிமிஷம், 2 பேர் நான் வரேன். திரு இப்ராஹிம், ஓகே வர டீட்டெயிலாக வரேன் உங்கள்கிட்ட திருக்குமார் வரேன். திரு இப்ராஹிம்,
சில ஆளுநர்களுக்கு எதிராக தான் கேஸ் போயிருக்கு. அதில் தமிழ்நாட்டு ஆளுநருக்கு எதிராக போயிருக்கு. இது அந்த ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு, ஆளுநருக்கும் அந்த மாநில அரசுக்குமான பிரச்சனை. இதில் மத்திய அரசுடைய பங்கு இல்லை மத்திய அரசுடைய பின்னடைவுன்னு எப்படி பார்க்க முடியும்? இதற்கு முன்பாக இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாடுக்கு மட்டுமல்லாத இந்தியா முழுவதும் கிடைத்த தீர்ப்பு. இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இதை தாண்டி வரலாற்றில் மிகப்பெரிய பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பாக ஆளுநர்களுடைய அதிகாரம் என்பது எந்த அளவுக்கு இருப்பது என்பதை உச்சநீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது என்பதாக தான் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு தமிழ்நாடு என்ற வார்த்தையை தமிழகம் என்று உச்சரித்த ஆளுநர் RN ரவி அவர்களை தமிழ்நாடை விட்டு வெளியே போ என்று தெள்ளத் தெளிவாக உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு 6 மாத காலமாக அவர்களுடைய டென்யூர் பீரியட் முடிஞ்சிருச்சு. அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது. அவர் அமெண்ட்மெண்ட் கவர்னர் ஒன்றும் கிடையாது. அவரோட தன்னுடைய பதவி காலம் முடிந்து நீட்டிக்கப்பட்ட கவர்னராக தான் இருக்கிறார். இதை தாண்டி அவர்கள் சொல்லக்கூடிய விஷம கருத்துக்கள், இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் எது மாதிரியான கருத்துக்கள் இன்றைக்கு கவர்னர் மீது எடுத்து வைத்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு JB பரித்வாலா அவர்கள் தெள்ளத்தெளிவாக, நீதியரசர் தெள்ளத்தெளிவாக ஒரு வார்த்தை எடுத்து வைக்கிறார். என்னன்னா, அம்பேத்கர் சொன்ன அதே வார்த்தை, ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்பது என்ன தெளிவாக இருந்தாலும் சரி, நல்லவையாக இருந்தாலும் சரி, அது யார் கையில் இருக்கிறது, யார் அதை நடத்தி காட்டுகிறார்களோ அவரை பொறுத்துதான் அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக இருக்கும் என்ற மேற்கோள் காட்டி அம்பேத்கருடைய வார்த்தைகளை இன்றைக்கு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. இதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அந்த சிறப்பு தீர்ப்புல அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்பெஷல் போர்ஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் இருக்க தனிப்பட்ட விதியான 142 விதியின் கீழே இந்த 10 மசோதாவையும் சரிபெற தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. we have no other choice, எங்களிடம் வேற காரணங்கள் இல்ல, எங்களிடம் வேற வழிகள் இல்ல அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை இந்த பாஜக கவர்னர் மூலமாக கொல்லைப்புறம் ஆட்சியாக இதை செய்ய வேண்டும், கொல்லைப்புற ஆட்சி நடத்த வேண்டும் என்ற எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இவர்கள் எந்த மாநிலம் எல்லாம் பாஜக ஆளவில்லையோ, கேரளா, பஞ்சாப் போன்ற எல்லா மாநிலங்களிலும் இதே வேளையை தான் கவர்னரை வைத்து பாஜக கொல்லைப்புற ஆட்சியை நிலைநாட்டலாம் என்று நினைத்ததற்கு இன்றைக்கு சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். ஒன்னு. இதே இடத்துல அவங்க தெளிவா இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, we other with no choice but to use our power under article 142 to state all 10 bills. அதாவது என்னன்னா, 10 மசோதாக்களையும் நிறைவேற்றுவதற்கு 142 சிறப்பு விதியை நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அவர் சொல்லிருக்காங்க, reservation of 10 bills is in contravention in article 200 and declared as erroneous. அதாவது என்னன்னா, அரசியலமைப்பு சட்டம் 200 விதியை தெள்ளத் தெளிவாக ஆளுநர் அவர்கள் விதிமீறல் செய்திருக்கிறார் என்று உச்ச நீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக கொட்டி இருக்கிறது ஆளுநர் RN ரவியை. இதைத்தான் நாங்கள் மறுபடியும் திருப்பி சொல்றோம். எக்காரணத்தை கொண்டோம், அதாவது பாஜகவின் ஊதுகுழலாகத்தான் எல்லா கவர்னரும், இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆளுநரும் பாஜக ஆளாத மாநிலங்கள் நியமிக்க போது அவர்கள் அந்த வேலையை செய்கிறார்கள். தனிப்பட்ட ஒவ்வொரு ஆள் இல்ல சார், இல்ல நீங்க சொல்ற கேஸ் எல்லாம் புரியுது. ஏன் தெலுங்கானா வந்துச்சு, ஏன் பஞ்சாப் வந்துச்சு, ஏன் கேரளா வந்துச்சுன்னு. ஆனா ஒவ்வொரு ஆளுநர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ரோல் இருக்குல்ல, அவங்களுடைய சுய முடிவுகள் இருக்குல்ல, இது எல்லாமே பாஜக சொல்லிதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு சொல்லிட்டாங்க, அதுக்கும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். தனி அதிகாரம் என்று ஒன்று கிடையவே கிடையாதுன்னு தெள்ள தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. இதை சொல்லும் போது அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் மேற்கோள் காட்டுறாங்க. நாங்கள் பஞ்சாபிற்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் போதே இது சரியாக நடக்கும் என்று தமிழ்நாடை பார்த்தோம், ஆனால் நடக்கவில்லை. அந்த பஞ்சாபின் தீர்ப்பின் போதே ஆளுநர் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் அந்த தீர்ப்பை கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் கூட இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, திரும்பி நீங்க ஒருவேளை முதல் முறை ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு சட்டமாக அந்த சட்டசபையிலிருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அது மறுபரிசீலனை இருந்தால் மறுபரிசீலனை செய்வதற்கு பதிலாக நேரடியாக ஜனாதிபதியிடம் அனுப்ப வேண்டும். மாறாக மறுபரிசீலனை கேட்டு அந்த மறுபரிசீலனை பெற்ற பிறகு அதை காலதாமதம் செய்து ஜனாதிபதியிடம் அனுப்பக்கூடாது அப்படின்னு இது அரசியலமைப்பு சட்ட விதிமீறல் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் ஆளுநர் அவர்கள். இந்த மாநில ஆளுநர் மட்டும் இல்ல, பாஜக கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களும் தொடர்ந்து விதிமீறல்களை பாஜகவுடைய உட்புறுத்தலின் கீழே தான், அறிவுறுத்தலின் கீழே தான் செய்து வராங்க. அதை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். ஓகே, ஆளுநர் விதிமீறல் செய்திருக்கிறார் அப்படின்றது நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அப்படி பார்த்தா ஆளுநர் தார்மீகமா பதவி விலகணும்னு வலியுறுத்துறாங்க.
இல்லை, ஒரு விதிமீறல் அப்படின்றது வந்து மற்றதெல்லாம் ஆம்பிகுட்டியாக இருந்தது. ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுங்கிறது ஆம்பிகுவஸ். இது அதில் 142 நீங்கள் கொண்டு வந்து பேசிடலாம். ஒரே ஒரு இடத்துல எங்கே தப்பு நடந்ததுன்னா, 2வது முறை வரும்பொழுது அதை ஜனாதிபதிக்கு அனுப்புறதுங்கிறதுக்கு வந்து கிளாரிட்டி இருந்தது, அனுப்பக்கூடாதுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருந்தது. அங்கே தான் இந்த ஸ்லிப் வச்சு அந்த நூலை வச்சு தான் இந்த மொத்த தீர்ப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் 2 நீதிபதிகள் கொடுத்த இந்த தீர்ப்பை கண்டிப்பாக 5 பேர் உள்ள 7 பேர் உள்ள பெஞ்ச் வந்து இதே வடிவத்தில் பார்க்காம, அதாவது பஞ்சாப் தமிழ்நாடுன்னு பார்க்காம ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு வரையறை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு அம்பேத்கர் கொடுத்துருக்கிறத ஒரு கேலண்டர் ஷீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமாங்கிற கேள்வியை எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு. ஐ திங்க் அதில் சரவணன் ரொம்ப தெளிவாக விளக்கணும். இப்போ இதை வந்து மறு ஆய்வு அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போறீங்களா, இல்லை அரசியல் சாசன அமர்வுக்கு கொண்டு போகணும், இது அரசியல் சட்டம் சார்ந்தது அப்படின்னு அங்கே கொண்டு போகணும்? இந்த வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஒரு சிக்கல் வந்து வேந்தராக ஒருத்தர் வரப்போறாரு, யூஜிசி வந்து இல்லாத ஒரு துணை வேந்தர் வரப்போறாருங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய சிக்கல். ஆனால் இந்திய பேரரசை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த வரையறை 30 நாள் 90 நாளுங்கிற வரையறை அது கண்டிப்பாக வந்து விவாதிக்கப்பட வேண்டும். ஏன்னா எந்த ஒரு சட்டமன்றமும் எந்த மாதிரியான தீர்மானங்களையும் நிறைவேற்ற முடியும், அதுக்கு உடனே ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும், ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடாது, இங்கேயே ஒப்புதல் கொடுக்கணுங்கிற அடிப்படையிலலாம் ஒரு சின்ன ஆம்பிகுட்டி வந்துருக்கு சார். பிரச்சனை வருது 2 வருஷமா சார் ஒரு டைம் இல்லைங்க. டைம் ஃப்ரேம்ங்கிறது இந்த 2 வருஷத்துக்கு எதுக்காக நம்ம இதை பண்ணோம்னு சொல்லிடுறேன். அவர் வந்து ஒரு கல்வியாளராக தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தார். கருணாநிதி ஐயா சொன்னது போல் கல்விக்குள்ள அரசியல் வரக்கூடாது, இவ்வளவுதான் அவங்க எடுத்துட்டு பேசினது. இப்போ நான் பேசும்போது கூட இவர் இந்த நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய முட்டாள்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது எனக்கு வந்து கருணாநிதி ஐயா ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வழங்கிய தீர்ப்பா வாங்கிய தீர்ப்பான்னு பேசியிருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதாவது ஒரு தீர்ப்பு வருதுன்னு சொன்னால் அதன் அடிப்படையிலே எடுத்துக்கொள்ள வேண்டுமான்னு கேட்டால் பாதிக்கப்பட்ட ஆங்கிள் இருந்து அதை பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ மணிப்பாலில் வந்து நீ முடிவு பண்ணுறியா நான் முடிவு பண்ணட்டுமான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது ஆஹா ரொம்ப சந்தோஷம் 540 பேர் வீட்டுக்கு அனுப்பிடலாம், மணிப்பால கோர்ட்டு தீர்த்துரும் தான் உட்காந்துருந்தோம். இன்னி வரைக்கும் அதில் எந்த ஒரு வழிநடையும் கொடுக்கல, எந்த ஒரு வழிமுறையும் சுப்ரீம் கோர்ட் பண்ணல. பேசுறது சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் ஈஸி. யூனியன் கார்பைட் கேஸ் வந்து இதே ஆர்டிகல் 142 மையமாக வச்சு தான் கொண்டு வந்தாங்க. அப்போ அதில் வந்து சில விஷயங்களை சொன்னாங்க, எந்த மாதிரி காம்பன்சேஷன் வரணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அது நடக்கலைங்கிறத நாம் எல்லாருமே பார்த்தோம். பாண்டு விஷயத்தில் ஒரு நேர்மையான ஒரு அணுகுமுறையில் மத்திய அரசு போக இல்ல அது வந்து இப்படி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பினுடைய பாதிப்பையும் நம்ம பார்த்தோம். பாண்ட்ல தான் பல உண்மைகள் வெளி வந்துச்சு, எதிர்க்கட்சிகள் இது பண்ணாங்க. உண்மைகள் வெளியில வந்ததுன்னா எனக்கு வேற ஒரு உண்மை தெரியும். லாட்டரி சீட்டு நடக்காத ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் வந்து 500 கோடியை திமுக கொடுத்தாருங்கிறது தெரியும். அதோட அதை விட்டுருவோம். பாண்டுங்கிறது தேவையா தேவை. பாஜக கொடுத்திருந்தார். பாஜக 18 மாநிலத்துக்கு 6000 கோடி, ஒரு மாநிலத்துக்கு 600 கோடிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதை அதுக்குள்ள நான் போக விரும்பல. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஆட்டுக்கு தாடிக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டோம். இப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டு கவர்னரை வேணுமான இடத்துல ஆட்டுக்கு தாடியில கொண்டு வந்து விட்டுட்டோம். இப்ப யார் இதுக்கு சேவிங் பண்ண போறாங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ள வந்துட்டோம். இதுதான் ஆக்சுவல் ப்ராப்ளம். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறது அம்பேத்கர் பயன்படுத்திய வார்த்தை. அதனுடைய அர்த்தத்தை நீதிமன்றத்துக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு கண்டிப்பா இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், நீங்க வந்து ஆளுநர் உடனே பதவி விலக வேண்டும்லாம் சொல்லலாம். ஜாமீன் கேட்கும் போது நான் அமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கி வந்துட்டு அமைச்சர் ஆனவங்க எல்லாம் இருக்கிற நாட்டில் கவர்னர் வந்து ஒரு விஷயம் செய்திருக்காரு, அதுக்கு இன்னும் நீதிமன்றம் முழுசா ஒரு முடிவை கொடுக்கணும். அதற்கப்புறம் அதை பற்றி பார்த்துப்போம். கொலிஜியம்ங்கிறதும் திமுக மாதிரி செயல்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றங்களுக்கு இது மேல எடுத்துரைப்போம். இதுக்காக இல்ல நீங்க கொலிஜியத்தை விமர்சிக்கிறீங்க சார். கொலிஜியத்தை எதுக்கு தெரியுமா விமர்சிக்கிறேன்? அதுவும் இதே மாதிரியே குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் வருவாங்க, 60% நீதிபதிகள் இங்க இருந்தா வருவாங்கன்னு இருக்கிறத ஒத்துமைக்காக எடுத்துக்கிட்டு இல்ல இல்லீங்கன்னா உங்க கருத்து நீங்க தான் பொறுப்பு, நாங்க பொறுப்பு இல்ல. 24 வருடங்களில் இந்தியா எப்படி இருக்கு வழக்கறிஞர்களையும் குறித்து அவதூறாவே பேசுறீங்களா? வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அதுவும் இன்னைக்கு இருக்கிற கவர்னரோட நிலைப்பாடு ஒன்னா, 82,445 வழக்குகள் நிலுவையில் இன்றைக்கு இந்தியாவில் 2025 சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. அதுவும் இங்க இருக்கக்கூடிய கவர்னருடைய வழக்கு ஒன்னா.
சரி, என்ன கேப்போம், ஏதோ ஒரு கேப்போம், இதை ஒப்பிட்டு கேப்போம், பேசுறீங்க? கேப்போம், கேப்போம், கேப்போம். கவர்னருக்கு சொல்லிக்கலாமே எங்க வீட்லயும் கண்ணாடி இருக்கேன்னு எடுத்து சொன்னோம். அது அபத்தமான கருத்து அது. கேப்போம். அபத்தமான கருத்துன்றாரு. உங்க கருத்து நீங்க தான் போறோம். நான் திரு சரவணன்ட்ட இதை வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு கொண்டு போக முடியும், மறு ஆய்வு பண்ண முடியும் அப்படின்றது ஒரு அடிப்படை புரிதல். லார்ஜர் பெஞ்சுக்கு இது வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த வழக்கா, அரசியல் சாசன பெஞ்சுக்கு நகர்த்துவதற்கான ஒரு மூவ் இருக்கும் இதுல. அது அதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து கொலீஜியம் சிஸ்டத்தை பத்தி மீண்டும் சொல்கிறேன். கொலீஜியம் சிஸ்டத்தை பத்தி இப்படி வந்து ஒரு விவாதத்துல உட்கார்ந்துகிட்டு 4ஆம் தர பேச்சாளர்கள் எல்லாம் விமர்சனம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ அதனால வந்து கொஞ்சம் தயவு செய்து பொது இதை நீதிமன்றத்துடைய கண்ணியத்தை இது பண்ற மாதிரி தயவு செய்து யாரும் பேச வேண்டாம். அது பேசுறது வந்து நல்லா இல்ல, அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ முக்கியமான விஷயம் கேள்வியை கேட்டீங்க. இது என்ன இந்த தீர்ப்பு, அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இறுதியானது, அதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரிவி கவுன்சில் எல்லாம் இந்தியா சுதந்திரம் வந்த உடனே ஊத்தி மூடிட்டாங்க. சோ திஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஃபைனல். இதுக்கு மேல 5 பெஞ்சு 13 பெஞ்சு 7 பெஞ்ச் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்படி பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரே வாய்ப்பு தான் என்ன அப்படின்னா மறு ஆய்வு பெட்டிஷன் போடலாம், ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம். ரிவ்யூ எப்ப போட முடியும்? when there is an error apparent on the face of the record, அதாவது பார்த்த உடனேயே இதுல வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அப்பதான் ரிவ்யூ போட முடியும். ரிவ்யூவும் வந்து எந்த நீதிபதிகள் இதை விசாரித்தார்களோ அதே நீதிபதிகள் கிட்ட தான் வரும். சோ இப்போதைக்கு இதுல இருந்து வெளியே வந்ததற்காக எந்த வாய்ப்பும் கிடையாது, அப்பீலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் சட்டம். வாட் தி சுப்ரீம் கோர்ட் சேஸ் இஸ் லா. சோ அதை வந்து யாராலும் மாற்ற முடியாது. அது பாஜகவா இருந்தாலும் சரி, RSS இருந்தாலும் சரி, எதுவும் செய்ய முடியாது. இது ஒரு விஷயம். அடுத்து இப்ப ஆளுநர் வந்து எக்ஸ்பயர்டு ஐடியாலஜி, திராவிடியன் மாடல் இஸ் an expired ideology சொல்லி பேசி அவருடைய ட்விட்டர் தளத்துல, ராஜ்பவனுடைய ட்விட்டர் தளம், அவருக்கு ட்விட்டர் தளம் இல்ல, அதுல வந்து முகப்புல வந்து இன்னும் அதை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த எக்ஸ்பயர்டு ஐடியாலஜி தான் இன்னைக்கு அவரை தமிழ்நாட்டை விட்டு துரத்த போகிறது. இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் செய்திகள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு ஆளுநரை திரும்ப பெற போகிறது அப்படின்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது அப்படின்றத பார்ப்போம். இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் எப்படி பாஜக வந்து இந்தியாவுடைய அரசியல் அமைப்பையும் இந்தியாவுடைய அந்த ஒட்டுமொத்த நல்லிணக்கத்தையும் சிதைக்கக்கூடிய வகையில தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே வருகிறது. அதற்கு எல்லாமே ஒரு எதிர்ப்பு சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக இருக்கிறது. அது வந்து பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்ல பாஜகவுடைய எதேச்சதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சாமதான பேத தண்டம். எப்படி எதனால உடனே நீங்க போய் வழக்கு போட வேண்டியதுதானே, நீங்கள் போய் இதை செய்ய வேண்டியதுதானே, அதை செய்ய வேண்டியதுதானே சொல்லி அறிவுரை சொல்ல 1000 பேர் வருவாங்க. ஆனா எதை எப்படி செய்ய வேண்டும், பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். இன்று ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய இந்த செயற்கரிய சாதனைகளை பாராட்டி கொண்டிருக்கிறது. ஓகே, நான் திரு குமார்ட்ட இப்போ இதன் மூலமா கிடைச்சிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு மூலமா கிடைச்சிருக்கக்கூடிய மைலேஜ் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா பார்க்கப்படாதா? இது வந்து தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றின்றதை தாண்டி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற ஒரு பிம்பம் வராதா? அவருக்குரிய திமுகவில் இருக்கக்கூடிய அட்வொகேட் டீம் வந்து நல்ல அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் திரு வில்சன் எல்லாம் ரொம்ப நல்ல ஆழமாக நுணுக்கமாக ஆராயக்கூடியவர் எனக்கு தெரியும். அவரெல்லாம் இதில் நிறைய செயல்பட்டு நல்ல வெற்றி வாங்கி கொடுத்துருக்கார். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வைஸ் சான்சலர் வந்து முதலமைச்சராக இருந்தால் 20 மாநிலத்தில் பிஜேபிக்கு முதலமைச்சராக துருவா வந்துருவாங்க. அது இல்ல, அது அந்த கட்சிக்கு ரெண்டு கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றின்னு அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னேன். அதான் குஜராத்ல சீஃப் மினிஸ்டர் தான் சான்சலர். அதுதான் சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. கட்சியை பொறுத்தவரையில ஒன்றும் தோல்வி இல்லை. ஆனால் மத்திய அரசு லா மேக்கிங் பாடி, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இவர்களுடைய அதிகாரங்கள் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய வருத்தம் எல்லாம். அந்த வகையில் தான் நான் வருத்தப்படுகிறேன். நான் பேரறிவாளன் வழக்கிலிருந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பேரறிவாளன் வழக்காக இருந்தாலும் சரி,
அதே போல் 70 விடுதலை இருந்தாலும் சரி 142 பயன்படுத்தி அது 2 மாதம் அதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் இதில் வந்து ஆளுநரை வந்து குற்றவாளி மாதிரி கோட் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவர் அந்த கிரே ஏரியாவை அவர் நிரப்பல. அவர் அதை கொஞ்சம் அதிகமாக யோசிச்சு அவர் என்ன வேணா பண்ணியிருக்கலாம். அந்த கிரே ஏரியாவை நிரப்பது பார்லிமெண்ட் தான் சட்டம் ஏற்றிருக்கணும். பார்லிமெண்ட் அதை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்கணும். ஒரு நிமிஷம் நான் முடிச்சு நான் பேசுங்க. என்ன இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும், இந்திரா காந்தி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா திரு சாந்தி பூஷனா இருக்கட்டும், ஜி ராமசாமி எல்லாத்தையும் அவங்க கூப்பிட்டு சில இந்த மாதிரி சிக்கலான கேஸ்களாக இருந்தால் அவங்களே கூப்பிட்டு டீ குடிக்கிறதுக்கு உட்கார வச்சு அந்த கேஸினுடைய க்ரஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க கேட்குற பழக்கம் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு அந்த பழக்கங்கள்லாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. அதனால இதெல்லாம் தான் இந்த அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு நேர் எதிராக முடிகிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இந்த கிரே ஏரியாவை நாடாளுமன்ற தெளிவு இல்ல பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கும் தான் பெரிய கேள்விக்குறி. பாராளுமன்ற தெளிவுபடுத்தாததால நீதித்துறை வந்து இந்த கிரே ஏரியாவை நிரப்பிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? ஆமா பாராளுமன்றம் செய்ய வேண்டிய இவங்க என்ன பண்ணியிருக்கணும், குடியரசுத் தலைவர்கிட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒரு லெட்டர் அனுப்பி இதை போல இருக்கு நாங்கள் முடிவெடுக்க போறோம், நீங்க எதுக்கு என்ன கேட்டு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கணும். அல்லது குடியரசுத் தலைவர் அழைத்து பேசியிருக்கணும். ஒரு சுமூகமான ஒரு முடிவெடுத்து மத்திய பாராளுமன்றத்தை நெருக்கடி கொடுத்து அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றி இதை கொண்டு போயிருக்கணும். இதற்கு இந்த நீதிபதிகளுக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை தோணவில்லை. ஏன் என்றுதான் எனக்கு புரியவில்லை. ஆகையினால இது போகும். அரசியல் சார்ஜத்துக்கு பெஞ்சுக்கு போகாது என்றோ ரெவியூ போடக்கூடாது என்றோ எந்த இதுவும் கிடையாது. இது அதற்கு அப்ளிகேபிள் அது எலிஜிபிளான கேஸ் கண்டிப்பா போகும். சிறிய குறுக்கீடு மட்டும் பிரேக் பண்ணும் திரு இப்ராஹிம். அதாவது நன்கு கவனித்து பாருங்க, மக்கள் எல்லாம் தெள்ள தெளிவாக பாக்குறாங்க. இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் சட்ட விதிமீறலாக அரசியலமைப்பு சட்டம் 200க்கு விதிமீறல் செய்து விட்டார் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததுக்கு எதிராக இன்றைக்கு பாஜகவோட ஆதரவு நிலைப்பாடோடு ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சான். அதற்காக நீதிமன்றத்தையே கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு இந்த இரு அவைகள்ல உட்கார்ந்துட்டு 2 பேரும் பேசுறாங்க பாருங்க. இதுதான் இருக்கிறதுலயே ஆளுநர் அவர்களுக்கு மிகப்பெரிய இழுக்கை கொண்டு வருவது இவங்க தான். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், ஒவ்வொரு இடத்திலையும் அரசியல் விதிமீறல் செய்ததை தெல்ல தெளிவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் வாயிலாக தெளிவா சொல்லியிருக்க. உங்களுக்கு வீட்டோ பவர் கிடையாது, உங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது, நீங்கள் எதற்காக கெடுப்பில போடுறீங்க, மணிப்பில்லா எதுக்காக மாத்துறீங்க, ஏன் பஞ்சாபோடைய வழக்கிலே நீங்க சுதாரிக்கவில்லையா என்று பல கேள்விகளை உச்சநீதிமன்றம் கேட்ட பின்புதான் இந்த தீர்ப்பு வந்தது என்று கூட தெரிந்து கொண்டு இன்றைக்கு இந்த குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஒரு வார்த்தைக்கு என்ன அனுமதிக்க வேண்டும். இந்த நிலைமையில நேரடியாக இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்கல்ல, நாங்க கேட்டுட்டு முழுக்க முழுக்க கவர்னர் அவர்கள் ஒரே வார்த்தை ஒரு நிமிஷம் இதுக்கு கேள்வி கேட்கிற கேள்வி கேட்கக்கூடிய மனப்பான்மை ஒரே நிமிஷம் குமார் ஒரே வார்த்தை சொல்லி. இல்ல ஒரு வார்த்தை சார் ஒரே வார்த்தை. இந்த அரசியல் சாசனத்தை எங்களுக்காக நாங்களே எழுதி நாங்களே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றுதான் மக்களே எழுதின மாதிரி தான் அரசியல் சாசனத்தோட பிரியாமல் இருக்கிறது. ஆகையினால் நீதிமன்றத்தை இது மாதிரி ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்க. கேள்வியை கேள்விங்க, நீங்க கேட்கக்கூடிய கேள்வி 2014க்கு முன்பாக எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆளுநருக்கு நிகராக இது மாதிரியான ஒரு தீர்ப்பை இதுவரைக்கும் நீதிமன்றங்கள் கொடுத்திருக்கா? நீதிமன்றங்கள் மீது பழி போடுவதை விட்டுவிட்டு ஆளுநர் செய்யக்கூடிய இழுக்கான குற்றம் சாட்டுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ராஹிம் விட்ட பாயிண்ட்ல இருந்து எஸ்ஆர் பொம்மை கேஸ் எல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது? காங்கிரஸ் நியமித்த ஆளுநர்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் வந்தது இல்லையான்னு கேட்கிறாரு. இறுதி கருத்தாவே சொல்லிடுங்க. இல்ல முழுக்க இவ்வளவு நேரம் பேசின இருவருமே பாருங்க, மக்கள் எல்லாம் நன்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தெல்ல தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பத்தி பேசிட்டு அதுக்கான கேள்வி எழுப்போம். There is no scope for the governor
டு சிம்பிளிகேட் டிக்ளேர் வித்ஹோல்டிங் அசெட். எந்த தனிப்பட்ட அதிகாரமும் இல்ல, ஒரு மாசத்துக்குள்ள முடிவெடுங்க, அப்படி இல்ல மறுபரிசீலனை 3 மாசத்துக்குள்ள முடிவெடுங்கன்ற அளவுக்கு we are bound to இந்த முடிவெடுக்க சொல்லக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தை இந்த அளவுக்கு தள்ளியது இந்த ஆளுநர்கள் தான். இந்த மோடியுடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆளுநர்கள் தான். அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கிறோம். 1950 பின்பாக 2014 மோடி ஆட்சி வருவதற்கு முன்பாக இது மாதிரியான தீர்ப்பு இருந்திருந்தால் அதெல்லாம் மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அதை மேற்கோள் காட்டலையே. நேரடியாக 2023 நடந்த பஞ்சாபுடைய வழக்கையும் இந்த வழக்கு மட்டும்தான் ஆளுநருக்கு எதிரான மிகப்பெரிய வழக்காகவும், அதுவும் அவங்களுடைய காலத்தை இப்ப நீங்க சொல்றீங்களா as soon as possible, அண்ணல் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை இந்த 2014 வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனால் அந்த as soon as possible எல்லாம் துரதிருஷ்டவசமாக துஷ்பிரயோகம் படுத்த வகையில் இன்னைக்கு பாஜகவுடைய பிரமுகர்களாக ஆளுநர்களை அறிவுறுத்தல் செய்ததின் பேர்ல தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இது மாதிரி தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது. பாஜக ஆளாத எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர்களை எவ்வாறு நிர்வகிக்கிறது என்பதை இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு மூலியமாக உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்டிருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, இறுதி கருத்து. இல்லை, நீங்கள் காங்கிரஸ் காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நான் நிறைய விஷயம் சொன்னேன். ஷாபானு காங்கிரஸ் காலத்தில் நடந்தது தான். யூனியன் கார்பைட் கேஸ் அப்போ நடந்தது தான். நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஆர் பொம்மை நடந்ததும் அப்போ தான். மடை மாற்றுவதற்கு இது பயன்படுத்திருக்கு அப்படிங்கிறதும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வருத்தம், அந்த ஒரு பாயிண்ட், அதாவது இவர் 2வது முறையாக இருக்கிறத ஜனாதிபதிக்கு அனுப்பினாருங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வைத்து வரையறை வைக்கக்கூடிய அளவுக்கு 142 கொண்டு வர அளவுக்கு நீதிமன்றம் செயல்பட்டிருக்குங்கிறது மட்டும்தான் இதில் இருக்கிற பிரச்சனையை ஒழிய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் உள்நோக்கம் தான் கற்பிக்கக்கூடாது, விமர்சிக்கலாம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ கேள்வி என்னென்னா, 2 விதமான நியாயங்கள் இங்கே இருக்குது. கொஞ்சம் அரசியல் சொல்கிறேன். பிரிண்டட் ஷர்ட் போட்டுட்டு பாராளுமன்றத்துக்கு போகலாம், ஈவேர ராமசாமி ஐயாவுடைய கருப்பு ஷர்ட்டை போட்டு சட்டமன்றத்துக்கு வர முடியாதுங்கிற மாதிரியான மடை மாற்றுவதற்கெல்லாம் இது பயன்பட போகிறது. அதனால் கண்டிப்பாக பாராளுமன்றம் 543 பேர் சேர்ந்து தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஆனா அது மைலேஜ் கொடுத்துடல இந்த கவர்மெண்ட். இல்ல, கண்டிப்பா கொடுத்துருக்கு. அதுல எந்த தப்பும் இல்லையே. ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், கைவிட்டு கெட்டவங்களை சோதிப்பான், நல்லவங்களை சோதிப்பான், கைவிட மாட்டான், கெட்டவங்களை சோதிப்பான், மொத்தமா முடிச்சு விட்டுருவான். அப்படிங்கறதெல்லாம் 2026 பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஓகே. திரு சரவணன், இறுதி கருத்து. 2 விஷயங்கள் முக்கியமா. ஒண்ணு, ஆளுநரை கையில் வைத்துக் கொண்டு இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியை நாசப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த முயற்சியை பாஜக RSS இந்த தீர்ப்பின் மூலமாக அந்த சதி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, பாவம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லா ஆளுநர் பின்னால போய் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஊழல் வழக்குல எல்லார் மேலேயும் ஊழல் வழக்குகள் பதியப்பட்டு அந்த ஊழலுக்கு சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் கொடுக்காம நீதிமன்றங்கள் அந்த வழக்குகளை எடுக்காம இருந்துச்சு. இப்போ அந்த வழக்குகள் எல்லாம் ஜரூராக நடக்கும். சோ இப்போ இந்த தீர்ப்பு 2 பேருக்கு, பாஜக RSSக்கும் ஒரு பெரிய அடி, அதிமுகவிற்கும் இது மிகப்பெரிய அடி. அதனாலதான் இந்த தீர்ப்பை பற்றி இதுவரை ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க. ஒரு அறிக்கை கொடுத்திருக்கணும்ல, அது ஒரு இந்தியாவிற்கே வழிகாட்டும் விதமாக இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை வரவேற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? ஒண்ணுமே பேசாம அமைதி காத்தா என்ன அர்த்தம்? இதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய லட்சணமா? சரி, ஓகே. அது இறுதி கருத்து. இறுதி கருத்து திரு குமார். அதாவது இப்போ ஆளுநர் மேல அவர் மேல பெரிய தப்பு பண்ணிட்டதாக இப்ப எல்லாம் நம்ம சித்தரிச்சுட்டு இருக்கோம். அவர் நீதிமன்றம் சொல்லிருக்கு, நம்ம சித்தரிக்கல, நீதிமன்றம் சொல்லிருக்கு. 200ல இருக்கிற கிரே ஏரியா இல்ல இருக்க 200ல இருக்கிற கிரே ஏரியாவை அவர் அதுக்கு மேல யோசிக்கல. அந்த பக்கம் போனா மத்திய அரசு எது நினைக்குமோ, இந்த பக்கம் மாநில அரசு, அப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் அவர் இருந்திருக்கணும். இது நீதிபதிகளுக்கும் புரியும், நமக்கு எல்லாத்துக்கும் புரியுது. எல்லாத்துக்கும் புரிஞ்சு கடைசியில பழி ஏற்கிறது அவர் ஏற்றிருக்கார். ஆனால் இது அவருக்காக என்னது இல்லை, இது குடியரசுத் தலைவரை தாக்கியிருக்காங்க. ட்ரில், அதாவது AK-47 வச்சு குடியரசுத் தலைவரை நீதித்துறை தாக்கி இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். இந்த தாக்குதல் குடியரசுத் தலைவரை தாக்கல. ஏன்னா குடியரசுத் தலைவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஆளுநர். குடியரசுத் தலைவரை மக்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், MLA-க்கள், MP-க்கள் எல்லாரும் தேர்ந்தெடுத்து நியமிக்கிறார்கள். மத்திய அரசு ஒருத்தரை நியமித்து குடியரசுத் தலைவர் மூலமாக ஆளுநரை நியமிக்கிறது. ஆளுநர் குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் ஆளுநர் இந்த பதவியில் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஆளுநரை மட்டும் கார்னர் பண்ணி முடிவெடுக்க 201ல தெளிவா குடியரசு குறிப்பிட்ட 4 ஆளுநர்களுக்கு எதிராக தான் இருக்கிறது சார். குறிப்பிட்ட 4 ஆளுநர்களுக்கு எதிராக தான் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் இல்லையா? ஆமா அப்படிதான் அந்த 4 ஆளுநர்களை கரெக்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்திருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் குடியரசுத் தலைவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதை முடிச்சு
குடியரசுத் தலைவர் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? இல்ல குடியரசுத் தலைவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபர்தரா மத்திய அரசோட பேசுவாங்க. மத்திய அரசோட பேசி ஒண்ணு சட்டத்தை மாத்த முடியும். ஏதாவது இதெல்லாம் ரத்து பண்ண முடியும், மாத்த முடியும். மேற்கொண்டு அரசியல் சாசன பெஞ்சுக்கு மாத்த முடியும் இருக்கிறது அதுல. அதனால இதுதான் முடிவுன்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. ஓகே, இதுதான் முடிவு தீர்வா இல்ல இதுக்கு மேலே முடிவு இருக்கா? அரசியல்ல இந்த தீர்ப்பு எந்த வகையில் எதிரொலிக்க போகுது அரசியல் ரங்கத்தில் பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்